ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य चक्षुरुन्मीलितं येन तस्मै नमः। मूकं करोति वाचालं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दमाधवं जय चैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रजानिने निर्विशेषशून्यवादी भाष्यदेशदानिने। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु सुभद्रेषु नित्यभावं सेव्यां बहुधुरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः भङ्गजनाभाय नमः भङ्गजमालिने नमः भङ्गजनेत्राय नमस्ते भङ्गजाङ्ग्रे। हरे कृष्णा। ஈஸ்வர் ஜெயஸ் மாதாஜி படிக்கலாம் நீங்கள்? இது முடியலையானோ சார் ஹாசினி? முடிஞ்சதில்ல இது பீஷ்ம ஸ்துதியா அது முடிஞ்சிச்சுல? ஓகே. சவாயம் சகி அனுகீத சத்கதோ வேதேஷு குஹ்யேஷு சகுஹ்யவாதிபிः या एको ईशो जगदात्मलीलया शुजति अवधियत्ति न तत्र सज्जते। पढ़िए माता जी। கிருஷ்ண மொழிபெயர்ப்பு. அன்பு தோழிகளே, வேத நூல்களின் அந்தரங்கமான பகுதிகளில் பகவானின் கவர்ச்சியானதும் அந்தரங்கமானதுமான லீலைகள் அவரது சிறந்த பக்தர்களால் விவரிக்கப்பட்டுள்ளன. அதே பரமபுருஷ பகவான் இது இருக்கிறார். இவர் ஜட உலகை படைத்து காத்து அழிப்பதுடன் அதனால் பாதிப்பு அடையாமலும் இருக்கிறார். பொருளூரில் பகவத்கீதையில் கூறப்பட்ட உள்ளதை போல் எல்லா வேத நூல்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை போட்டுகின்றன. அது பாகவதத்திலும் இங்கு உறுதி செய்யப்படுகிறது. வியாசர், நாரதர், சுகதேவ கோஸ்வாமி, குமாரர்கள், கபிலர், பிரகலாதர், ஜனகர், பலி மற்றும் யமராஜர் ஆகியோரை போன்ற பகவானின் சக்தி வாய்ந்த அவதாரங்களும் பக்தர்களும் வேதங்களை பல கிளையலங்க விரிவட செய்துள்ளனர். வேதாந்த சூத்திரங்களில் அல்லது உபனிஷத்துகளில் பகவானுடைய லீலைகளின் அந்தரங்கமான பகுதிகளை பற்றிய சிறு குறிப்பு மட்டுமே உள்ளது. உபனிஷத்துக்களை போன்ற வேத நூல்களில் பகவானை பற்றிய பௌதிக கருத்துக்களை என்பது தெளிவாக பிரித்தறியப்படுகிறது. அவர் முற்றிலும் ஆன்மீகமானவர் என்பதால் அவரது உருவம், நாமம், இயல்பு மற்றும் உபகரணங்கள் போன்றவை ஜட பொருள்களிலிருந்து வேறுபட்டவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனவே அவர் சில சமயங்களில் தாழ்ந்த புக்திகளால் அருவமானவராக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். ஆனால் உண்மையில் அவர்தான் பரமபுருஷரான பகவான் ஆவார். பரமாத்மாவும் ஆர்வத்திரமும் அவரது உண்மையற்ற அம்சங்களாகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரத்துலேருந்து துவாரகை போகிறார். ஓகே. அப்போ அந்த மாட மாளிகையில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பக்தர்கள்லாம் பேசிக்கலாம், அங்கே உள்ள பெண்மணிகள்லாம் பேசலாம். ஓகே கிருஷ்ணர், அதுதான் அந்த இது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசிக்கிறாங்க. இந்த வார்த்தை வந்து ரொம்ப பிடிச்சிருக்காங்க கிருஷ்ணருக்கு. ஓகே. இது வந்து வேதங்களில் சொல்லப்பட்ட வாக்கியங்களோட ரொம்ப இனிமையாக இருக்கும் கிருஷ்ணர் இந்த மாதிரி கலக்கையில் பேசுறது. ஸோ அதனால் பகவானுக்கு உருவம் இருக்குது, உருவம் இல்லாமல் இல்லை. அவருக்கு உருவம் இல்லாத ஒரு தன்மை வந்து ஒரு ஃபீச்சர் தான். வதந்தி தத் பிதஸ் தத்துவம் விஜானம் எத்பயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்ததே. பிரம்மா, பரமாத்மா, பகவான், 3 விதமான ஃபீச்சர் இருக்குது. அது பக்தனுக்கு மட்டும்தான் பகவான்ற ஃபீச்சர் தெரியும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஐக்கியமாயிடலான்னுவாங்க இல்லையா.
அது கிடையாது. அது வந்து வைஷ்ணவர் வந்து விரும்பாத ஒரு லிபரேஷன். ஓகே, விரும்ப மாட்டாங்க அவங்க. எந்த வைஷ்ணவர் என்ன சொல்லுவாங்க, அதை நரகம்னு சொல்லுவாங்க. கைவல்யம் நரகாயதே திருத சபூர் ஆகாச புஷ்பாயதே. ஆகாசில் புஷ்பம் இருக்குமா? நிலத்துல தான் புஷ்பம். ஆகாஷ் அந்த மாதிரியாம். கைவல்யம் நரகாய் திருத சபூர் ஆகாச புஷ்பாயதே துதாந்தேந்திர கால சர்பபதி புரோத்கார சம்சுதாயதே விஸ்வம் பூர்ண சுகாயதே விதி மஹிந்தாதிஷ்கிதாயதே எத் காருண்ய கடாட்ச வைவத்தம் எம் கௌரவ் ஸ்தமஹா. இது பக்தருக்கு வந்து இந்த விஸ்வம் பூர்ண சுகாயதே, இந்த யூனிவர்ஸே எப்படி இருக்குமா? சுகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? துக்கமாக. ஓகே, அதனால் ஒரு பக்தர் என்ன பண்ணுவாங்க, வியாசர், நாரதர், சுகரே கோஸ்வாமி, குமாரர்கள், கபிலர், பிரகலாத் இவங்களுடைய வழி அடிச்சுட்ட பின்பற்றுவாங்க. ஓகே, 25 படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் எப்பயுமே சனிக்கிழமை ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டோ தான? ஆமாம், ஃபர்ஸ்ட் கேண்டோ 10th chapter 25 ஸ்லோகம். எப்பயுமே சனிக்கிழமை ஸ்ரீமத் பாகவதம், செவ்வாய்க்கிழமை சைத்தன்ய சரிதாமிர்தம். ஓகே, நான் வச்சுக்கோங்க. இடையில ஒரு நாள் ஸ்ரீமத் பாகவதம் வரும். அது வெனஸ்டே ஒன்லி மாதாஜிஸ் தான் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ அது வெனஸ்டே மார்னிங் வரும். ஓகே, நம்ம டியூஸ்டே வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம், சாட்டர்டே வந்து ஸ்ரீமத் பாகவதம். இடையில ஒரு நாள் 25 இடையில கிருஷ்ணா புக்கு வந்து தாஸ்டே பார்க்குறோம். இங்கே குழப்பம் வரக்கூடாது. மாதாஜி நீங்களும் அட்டன் பண்ணலாம். கிருஷ்ணா புக்கில் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸ்வேதா மாதாஜி நீங்கள் முடிஞ்சு அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அந்த கிருஷ்ணா புக்கெலாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. இந்த ஸ்லோகமும் இப்போ ஆரம்பிச்சிட்டோம், ஸ்லோகம் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். டியூஸ்டே சைத்தன்ய சாதம் முடித்தோடனே ஸ்லோகம், ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சாதம் ஸ்லோகம். அதே மாதிரி தேர்ஸ்டே கிருஷ்ணா புக்கு முடிஞ்ச உடனே நம்ம ஸ்லோகம், பகவத்கீதை ஸ்லோகம், இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இது நம்ம ரொம்ப நாள் கேட்டே இருந்தோம். எனக்கே தெரியும், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மாதாஜி கிளாஸில் எல்லோரும் கேட்பாங்க ஸ்லோகம் படிக்கலாம், ஸ்லோகம் படிக்கலாமா. அது வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அது மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுவோம் கரெக்டாக. ஓகே, ஆமாம், அது முடியும் போது நமக்கு டைம் இருக்காது. ஆக்சுவலாக இருப்பேன், இங்கே தான் இருப்பேன், உட்காந்துருப்பேன். ஸோ டைமே இருக்காது நமக்கு படிக்கிறது. ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுக்கே நேரம் இருக்காது இல்லையா? ஸோ 25 படிக்கலாம். கலாவதி மாதாஜி படிங்க 25. ஹரே கிருஷ்ண மாதாஜி. यदा हि अधर्मेण तमो धियो नृपा जीवन्ति तत्रैषा हि सत्पथ किला दत्तेवहं सत्यं ऋतं दयाम्यसो भवाय रूपाणि ददत् युगे युगे. எப்பொழுதெல்லாம் அரசர்களும் நிர்வாகிகளும் மிருகங்களைப் போல் மிக தாழ்ந்த குணங்களில் வாழ்கிறார்களோ அப்போது உன்னத உலகிலுள்ள பகவான் அவரது பரம சக்தியை வெளிப்படுத்துகிறார். மேலும் பக்தி உள்ளவர்களுக்கு விசேஷ கருணையை காட்டும் அவர் அற்புத செயல்களை நிகழ்த்துவதுடன் வேறுபட்ட காலங்களுக்கும் யுகங்களுக்கும் தேவையான அதே திவ்ய ரூபங்களையும் தோற்றுவிக்கிறார். மேலே குறிப்பிட்டது போல் பிரபஞ்ச படைப்பு பகவானின் சொத்தாகும். இதுவே ஈசோபனிஷத்தின் அடிப்படை கொள்கையாகும். அனைத்தும் பரமபுருஷரின் சொத்தாகும். எனவே ஒருவரும் அவருடைய சொத்தை ஆக்கிரமிக்க கூடாது. அன்புடன் அவரால் அளிக்கப்பட்டதை மட்டுமே ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பூமியோ அல்லது வேறெந்த கிரகமோ அல்லது பிரபஞ்சமோ பகவானின் பூரணமான சொத்தாகும். ஜீவராசிகள் அவரது அங்க உறுப்புகளாக அல்லது மகன்களாக உள்ளனர். இதனால் ஒவ்வொருவரும் அவரது நியமிக்கப்பட்ட செயலை நிறைவேற்றுவதற்கும் பகவானின் கருணையை பெற்று வாழ்வதற்கும் உரிமை கொண்டவர் ஆவார். எனவே பகவானின் அனுமதி இல்லாமல் மற்றொரு தனி மனிதனின் அல்லது மிருகத்தின் உரிமையை அபகரிக்க கூடாது. அரசன் அல்லது நிர்வாகி பகவானின் பிரதிநிதியாக இருந்து அவரது விருப்பப்படி நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியவர் ஆவார். எனவே அத்தகைய அரசர் அல்லது நிர்வாகி யுதிஷ்டிர மகாராஜனே அல்லது பரீட்சித் மகாராஜனை போல் அங்கீகாரம் பெற்றவராக இருக்க வேண்டும். அத்தகைய அரசர்கள் உலக நிர்வாகத்தை பற்றிய முழு அதிகாரத்தையும் அறிவையும் அதிகாரிகளிடமிருந்து பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் சில சமயங்களில் ஜட இயற்கை குணங்களிலேயே மிக தாழ்ந்ததான
அறியாமை குணத்தில் தமோ குணத்தின் ஆதிக்கத்தினால் அறிவும் பொறுப்பும் இல்லாமலேயே அரச அல்லது நிர்வாக பதவிக்கு வருகின்றனர். அத்தகைய முட்டாள் நிர்வாகிகள் சுயநல நோக்கங்களுக்காக மிருகங்களைப் போல் வாழ்கின்றனர். இதன் விளைவாக சூழ்நிலை முழுவதுமே குழப்பமும் துர்மார்க்கமும் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. மேலும் சுயநல காரியம், லஞ்சம் வாங்குதல், பொய் சொல்லுதல், சண்டை போன்றவைகளால் பஞ்சம், தொற்று நோய், போர் முதலான பிரச்சனைகள் மனித சமுதாயத்தில் பெருகி விடுகின்றன. மேலும் பகவானின் பக்தர்கள் எல்லா விதத்திலும் துன்புறுத்தப்படுகின்றனர். இந்த அறிவுரைகள் அனைத்தும் மத கொள்கைகளை நிலைநாட்டவும் ஒழுங்கற்ற நிர்வாகிகளை அழிக்கவும் பகவான் அவதரிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை காட்டுகின்றன. இதுவும் பகவத்கீதையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிறகு பகவான் பௌதிக குணங்களில் கலப்படம் இல்லாத ஆன்மீக உருவத்துடன் தோன்றுகிறார். அவரது சிருஷ்டியை வழக்கமான நிலையில் வைத்து காப்பதற்காகவே அவர் அவதரிக்கிறார். எல்லா கிரக ராசிகளுக்கும் அவரவர் தேவைகளை பகவான் அளித்துள்ளார். அவர்கள் வேத நூல்களில் உள்ள சட்டதிட்டங்களை பின்பற்றி மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தி முடிவில் முக்தி அடைவதற்கு அவருக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுவே வழக்கமான சூழ்நிலையாகும். நித்தியமாக பந்தப்பட்ட ஆத்மாக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே பௌதிக உலகம் படைக்கப்பட்டுள்ளது. இல்லையெனில் ஜட உலகமே தேவையில்லை. ஆனால் பௌதிக விஞ்ஞானத்தின் சக்தியால் திமிர்பிடித்தவர்களாகிய மூலப்பொருட்களை பகவானின் அனுமதியின்றி சட்ட விரோதமாக, அதுவும் புலன் நுகர்வுக்காக மட்டுமே சுரண்ட அவர்கள் முயல்கின்றனர். அப்பொழுது கீழ்ப்படியாதவர்களை கண்டித்து பக்தர்களை காக்க பகவானின் அவதாரம் தேவைப்படுகிறது. அவர் அவதரிக்கும் பொழுது அவரது உயர்ந்த அதிகாரத்தை நிரூபிப்பதற்காகவே அமானுஷ்யமான செயல்களை செய்து ராவணன், இரண்யகசிபு மற்றும் கம்சனை போன்ற பௌதிகவாதிகளை சரியாக தண்டிக்கிறார். வேறு யாராலும் பின்பற்ற முடியாத வகையில் அவர் செயல்படுகிறார். உதாரணமாக பகவான் ஸ்ரீ ராமராக தோன்றிய பொழுது இந்து மகா சமுத்திரத்தில் பாலம் அமைத்தார். அவர் கிருஷ்ணராக தோன்றிய பொழுது பூதனா, மகாசூரன், சகடாசூரன் போன்றவர்களையும், பிறகு அவரது தாய்மாமனான கம்சனையும் கொன்றதன் மூலமாக அவரது குழந்தை பருவத்திலிருந்தே பல அமானுஷ்ய செயல்களை செய்து காட்டினார். அவர் துவாரகையில் இருந்த பொழுது 16,108 அரச குமாரிகளை மணந்ததுடன் அவர்கள் அனைவருக்கும் அதிகமான புத்திர பாக்கியங்களையும் அவர் அருளினார். அவரது சொந்த குடும்ப அங்கத்தினர்களின் மொத்த எண்ணிக்கை ஏறக்குறைய 100,000 ஆகும். இவர்கள் யதுவம்சம் என புகழ் பெற்றனர். மேலும் அவரது வாழ்நாளிலேயே அவர்கள் அனைவரையும் அவர் அழித்து விட்டார். அவர் 7 வயதிலேயே கோவர்த்தன மலையை தூக்கியதால் கோவர்த்தன தாரி ஹரி என்று புகழப்பட்டார். பகவான் அவரது காலத்தில் பல விரும்பத்தகாத அசுரர்களை கொன்றார். மேலும் ஒரு சத்திரியர் என்ற முறையில் அவர் வீரத்துடன் போரிட்டார். அவர் இணையற்றவர் என்று புகழப்படுகிறார். அவருக்கு சமமானவரோ அல்லது அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. 26. ஸோ இந்த மாதிரி பொருந்தத்துக்காக வாழக்கூடாது. ஓகே, அன்லாஃபுல்லி வி ஆர் டேக்கிங் த திங்ஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட். இது பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி பகவானை பற்றி கொடுத்துருக்காங்க. பகவான் வந்து பகவான் தான். காட் இஸ் ஆல்வேஸ் காட், டாக் இஸ் டாக். ப்ரோபா சொல்கிறார். ஓகே, சின்மயானந்தான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கா தெரியுமா? சின்மயானந்தா நேற்று பார்த்தோம்ல. சின்மயானந்தா வந்து நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தார். உடனே அவர் ப்ரோபாதர் வந்து டிபேட் கூப்பிட்டார். டிபேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவருக்கு சிஷ்யர் இருந்தார். அப்புறம் ப்ரோபாதர் சிஷ்யர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த சிஷ்யர் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் டிபேட் கூப்பிடுங்க. என்ன டிபேட், என்ன டாபிக்னு கேட்டால், டாபிக் என்னென்னா கோவர்த்த மலையை தூக்கணும். ஓகே, அதான் டாபிக். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? 7 வயசில் கோவர்த்த மலையை தூக்குனார். சின்மயானந்தா இங்கே வந்து அவர் தூக்க முடியுதா இல்லையா, இதான் டிபேட், அவர் கூட்டுவாங்க அப்படின்ட்டார். அவர் நான் வர முடியாதுன்ட்டார்.
அப்புறம் அந்த டிசைபிள் வந்து இவர் பிரபாத் டிசைபிளாக விட்டார். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்க சொன்னார் பிரபாதர், நீங்கள் வந்து என் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமான்னு சொல்லி கேளுங்கன்னு. இந்த டிசைபிள் போய் கேட்டார், நீங்கள் கடவுளுக்கு எல்லார் மனசும் என்ன இருக்குன்னு தெரியும், என் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் குருவே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் நான் எனக்கு ரீட் பண்ண தெரியாத கேட்டார். அப்போ நீங்கள் நான் போகிறேன் பிரபாதர் அக்செப்ட் பண்ணி சொல்லி வந்துட்டார். ஓகே, ஏன்னா அவன் பெரிய பணக்காரன். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடவுள் தான் சொல்லி ஏமாத்துறான். ரொம்ப ரொம்ப தவறு. ஓகே, நிறைய மேலே உட்காந்துக்கோங்க தம்பி, மேலே உட்காந்துங்க. ஓகே, வசதியாக இருந்தால் உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா சேர் இருக்கேன். ஸோ இது சேர் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். திருப்பி போட்டிங்கன்னா அப்படி உட்காந்துக்கலாம். பார்த்துக்கோங்க. ஹரணி இல்லை மேலே உட்காந்து. ஸோ அதனால் 7 வயதில் வந்து அவர் கோவத்தை மலை தூக்கினார். அசாம்பூர்தவா அன்பேரல்டு அந்த மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டிலாம் அப்படி இருந்தது. ராமர் வந்து கடலில் பாலம் கட்டுறார். பாலம் கட்ட முடியுமா? கடலில் கல் தூக்கி போட்டால் என்ன, எல்லா கல்லும் உள்ளே போயிடும். ராமான்னு சொல்லி வச்ச கல்லாம் மிதக்குது. ஓகே, இந்த மாதிரி கடவுளாக என்னமெல்லாம் பண்ண முடியும். நம்ம ஏரோப்ளைன் போடுறது வந்து பயங்கர சத்தம் வருதான், இந்த பூமி வந்து அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதான். ஆனால் எந்த சத்தமாக இருக்கா பார்த்தீங்களா? அவ்வளோ ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கு. சுற்றுது கூட நமக்கு தெரியல. கரெக்டாக இல்லையா? எல்லாமே ஓஷனில் இருக்குது, ஐலாண்டாக இருக்குது. என்ன ஓஷன்னா காற்று ஓஷன். காற்றுக்குள்ளே எல்லாம் இருக்குது. பெரிய பறந்த வெளி ஸ்கை, அதில் ஒரு பிளானட், குட்டியோட பிளானட் அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி அந்த பிளானட் கீழே விளையவே செய்யாது. இந்த மாதிரிலாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டம். ஏரோப்ளைனில் பறக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நமக்கு ஃபியூல் தேவைப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபியூல் நேரம் கீழே வந்துடணும். கரெக்டாக? ஆனால் இவர் பண்ண மிஷின் அப்படியே தன்னைத்தானே சுற்றிக்கிறது, கீழே விழவே இல்லை. ஒரு வட்டம் கீழே லேசாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு என்ன பண்ணது தெரியாது. நடந்ததுதான் இல்லையா? எப்போ இருந்தது? ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணான்? இடத்த கொண்டு போயிட்டு நரசிம்ம மூவியில் பார்த்தீங்கள, உள்ளே கொண்டு கர்ப்பதகசை உள்ளே கொண்டு இந்த கர்ப்பவாசம் உள்ளே வச்சிடலாம். ஓகே, அப்போ பகவான் வந்து காப்பாற்றுறாரு. ஏன்னா பிரம்மாவை என்ன பண்ண தெரியாது. ஏன்னா அது எல்லாம் கரெக்டாக சுற்றுற வரையும் பிரம்மாவோட வேலை இருக்கும். அது கொஞ்சம் திசை மாறிச்சுனாலும் பிரம்மாவுக்கு என்ன பண்ண தெரியாது. பிரம்மா வந்து கிருஷ்ணனை ப்ரே பண்ணுவார். கிருஷ்ணன் வந்து தான் அதை கரெக்டாக திருப்பி ஆர்பிட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் பிரம்மா மேனேஜ் பண்ணிப்பார். ஓகே, இவ்வளோ பவர்ஃபுல் வந்து பகவான். அதான் அவன் வந்து அசித்தியான்னு சொல்கிறான். நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. 26 படிக்கலாம். அஹோ அலம் ஸ்லாக்யதமம் யதோகுலம் அஹோ அலம் புண்ணியதமம் மதோர்வனம் யத்தேஷவம்சாம் ருஷபாஸ்ரீயாபதிः ஸ்வஜன்மனா சங்கரமனேன சாஞ்சதி. பிரபு நீங்க படிங்க பிரபு. மொழிபெயர்ப்பு. ஓ யத்து மகாராஜனின் வம்சம் எவ்வளவு உயர்வாக புகழப்படுகிறது. அனைத்து ஜீவராசிகளின் உன்னத தலைவரான லக்ஷ்மி தேவியின் கணவர் அவரது பிறப்பை ஏற்று அவரது பிள்ளை பிராயத்தில் சுற்றித் திரிந்த இடமான மதுராபுரி எவ்வளவு புண்ணியம் வாய்ந்தது. பொருளுரை. பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணர் அவரது திவ்யமான தோற்றம், மறைவு மற்றும் செயல்களை பற்றிய ஒரு வர்ணனையை பகவத்கீதையில் தெளிவாக அளித்துள்ளார். பகவான் அவரது நினைத்ததுக்காக ஆற்றலினால் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலோ அல்லது இடத்திலோ தோன்றுகிறார். பந்தப்பட்ட ஆத்மா ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை ஏற்பதைப் போல் பகவான் பிறப்பதில்லை. அவரது பிறப்பு சூரியனின் தோற்றத்தையும் மறைவையும் போன்றதாகும். சூரியன் கிழக்கு வானத்தில் உதயமாவதால் கிழக்கு வானமே அதற்கு மூலம் என்று ஆகாது. சூரிய மண்டலத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் சூரியன் இருக்கிறது. ஆனால் ஒரு குறித்த காலத்தில் அது காட்சிக்கு வந்து மற்றொரு குறித்த காலத்தில் அது காட்சியிலிருந்து மறைந்து போகிறது. அது போலவே பகவானும் சூரியனைப் போல இப்பிரபஞ்சத்தில் தோன்றி மற்றொரு சமயத்தில் மீண்டும் நம் பார்வையிலிருந்து மறைந்து விடுகிறார். அவர் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். ஆனால் காரணமற்ற அவரது கருணையினால்
நம் முன் அவர் தோன்றும் பொழுது அவர் பிறந்து இருப்பதாக நாம் நினைக்கிறோம். வேத நூல்களின் கூற்றுகளுக்கு ஏற்ப இவ்வுண்மையை புரிந்து கொள்பவர் இவ்வுடலை விட்டதும் நிச்சயமாக முக்தி அடைவார். ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி உங்களுக்கு எது விட்டு தெரியுதா? மாலதி மாதாஜி லிபரேஷன் அதெல்லாம் படிங்க. Liberation is obtainable. Okay. That is the verdict of that is the verdict of the Bhagavad Gita. Liberation is obtainable. Another sentence. Liberation is obtainable after many births and after great endeavor in patience and perseverance in knowledge and renunciation. But simply by knowing in truth about the Lord's transcendental birth and activities, one can get liberation at once. This is the verdict of the Bhagavad Gita. But those who are in the darkness of ignorance conclude that the Lord's birth and activities in the material world are similar to those of the ordinary living being. Such imperfect conclusions cannot give anyone liberation. His birth, therefore, in the family of King Yadu as the son of King Vasudeva and his transfer into the family of Nanda Maharaja in the land of Mathura are all transcendental arrangements made by the internal potency of the Lord. The fortunes of the Yadu dynasty and that of the inhabitants of the land of Mathura cannot be materially estimated. If simply by knowing the transcendental nature of the birth and activities of the Lord, one can get liberation easily, we can just imagine what is in store for those who actually enjoyed the company of the Lord in person as a family member or as a neighbor. All those who are fortunate enough to associate with the Lord, the husband of the goddess of fortune, certainly obtain something more than what is known as liberation. Therefore, rightly, the dynasty and the land are both ever glorious by the grace of the Lord. Yadu dynasty and land both are glorious. ரெண்டுமே ரொம்ப புகழ் வாய்ந்தது. அதனால் பகவானுடைய பக்தர் மேலே அவருக்கு அவ்வளோ பிரியம். எப்போ பகவான் வந்து சமம், எல்லாருக்கும் ஈக்குவல் தான். ஓகே, அவர் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். ஆனால் பக்தருக்கு எப்படி இருப்பார்? ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுவார்? அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஓகே, எக்ஸ்ட்ராவாக எடுத்து பண்ணுவார் பகவான் பக்தனுக்காக. ஏன்னா பக்தனோட இதயத்தில் பகவான் இருக்கார், பகவானோட இதயத்தில் பக்தன் இருக்கார். ஓகே, அதனால் பக்தனுக்காக என்னவெல்லாம் பண்ணுவார் பகவான். ஆனால் ஒருத்தர் பக்தனாக மாறதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நம்ம முயற்சிக்கணும். தஸ்யேன ஹேதோ பிரயதேத கோவிதம் துக்தவத் அன்யதா சுகம் தஸ்யைவ ஹேதோ பிரயதேத கோவிதோ ந லப்யதே யத் உபரியதாம் யதஹ தல்லப்யதே துக்தவத் அன்யதா சுகம் காலேன சர்வத்ர கபீரஹம்ஹஷா. எது இந்த ஈரலோகத்தில் கிடைக்காதோ அதுக்கு தான் முயற்சி பண்ணணும். நம்ம ஸ்கூலில் படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது கிடைக்குமா கிடைக்காதா? அது கிடைக்கும், போன பேரில் கிடச்சிருக்கலாம். அது முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது இல்லை ஸ்கூலில் ஃபஸ்ட் வர்றது முக்கியம் கிடையாது. நமக்கு இதுதான் முக்கியம், பக்தி தான் முக்கியம். நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதுனால பக்தி போயிடுச்சுன்னா அது வேஸ்ட், அந்த ஃபஸ்ட் ரேங்கே வேஸ்ட்டு. ஓகே, மாயா டக்குன்னு திருப்பி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பக்தி தான் வேணும்னா அதுக்கேற்றபடி வாழ்க்கை வரும். ஃபஸ்ட் ரேங்க் வேணும், அதுக்கேற்றபடி வாழ்க்கை முறை அமைஞ்சிடும். ஓகே, நம்ம சிறப்பாக வாழணும், நிறைய பண வசதியோடு வாழணும்னு நினச்சோன்னா அப்புறம் நம்ம பக்தியை பார்த்துக்கலாம் அப்படின்னா இட் வில் நெவர் ஹேப்பன். நம்மளுடைய அந்த ஆசைகள் தான் நிறைவேற்ற மாதிரி வாழ்க்கையோட தளங்கள்லாம் அமர்த்திட்டே இருக்கும். இது படி படி சத்தி படி, நான் படி ஸ்லோ. लभ्यते यत् भ्रमताम् उपर्यता तल्लभ्यते दुःखवत् अन्यथा सुखं कालेन सर्वत्र गभीररहसा. அர்த்தம் நல்லா கத்தி படி. Persons who are actually intelligent and philosophically inclined should endeavor only for the purposeful end, which is not obtainable even by wandering from the topmost planet Brahmaloka down to the lowest planet Patala. As far as happiness derived from the sense enjoyment is concerned, it can be obtained automatically in course of time, just as in course of time we obtain miseries even though we do not desire them. நமக்கு தேவை காட்டாலும் வரல, மிசரி வரல, அந்த மாதிரி சந்தோஷமாக வந்துடும். எதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம எதுக்கு தான் ட்ரை பண்ணோம்?
கிருஷ்ண உணவுக்கு தான் ட்ரை பண்ணணும், பக்தி தான் ட்ரை பண்ணணும். ஓகே, நான் வச்சுக்கணும். ஓகே, இப்போ 27 படிக்கலாம். அஹாவதஸ்வர்யசஸ்திரஸ்கரி குசஸ்தலி புண்ணியயசஸ்கரி புவः பஷ்யந்தி நித்யம் யத் அனுக்ரஹேசிதம் ஸ்மிதாவலோகம் ஸ்வபதிம் ஸ்ம யத் பிரஜः. கிரிஜா மாதாஜி நீங்க படிங்க, டிரான்ஸ்லேஷன் பர்பஸ் கொஞ்சம் படிங்க. ஓகே பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு சொல்லுரை வழங்கி குருபார் விஜய். துவாரகை சொர்க்க லோகங்களின் பெருமைகளின் புகழை உயர்த்திருப்பது அற்புதம் தான் என்பதில் சந்தேகமில்லை. துவாரகவாசிகள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருப்பவரை கிருஷ்ணர் அவரது அன்பான உருவில் எப்போதும் கண்டு கொண்டே இருக்கின்றார். அவரும் இனிய புன்னகையுடன் அவர்களை காண்கின்றார். பொருளுரை. இந்திரன், சந்திரன், வருணன் மற்றும் வாயுவை போன்ற தேவர்கள் சர்க்கலோகங்களில் வசிக்கின்றனர். அத்தகைய புண்ணிய ஆத்மாக்கள் பூமியில் பல்வேறு புண்ணியங்களை செய்த பின் சுத்தங்களை அடைகின்றனர். உயிர் கிரக அமைப்புகளில் உள்ள காலத்தின் அமைப்பு பூமியில் உள்ளதை விட வேறானதாகும் என்று நவீன விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கின்றனர். இவ்வாறாக சர்க்கலோக தேவர்களின் ஆயுட்காலம் நம் கணக்கு 10,000 ஆண்டுகள் என்பது வேத நூல்களிலிருந்து அறியப்படுகிறது. நம்முடைய 6 மாதங்கள் சொர்க்கலோகங்களில் ஒரு நூலாகும். சுகம் அனுபவிக்கும் வசதிகளும் கூட அதை போலவே உறுதியாக உள்ளன. மேலும் உயர் கிரகவாசிகளின் அழகு நம்ப முடியாததாகும். சொர்க்கலோகங்களில் உள்ள வாழ்க்கை வசதிகள் பூமியில் உள்ளதை விட மிகவும் அதிகமாகும் என்பதை கேள்விப்பட்டுள்ள சாதாரண மனிதர்கள் அக்கிரகங்களுக்கு செல்ல மிகவும் ஆசைப்படுகின்றனர். விண்வெளி கப்பலால் சந்திரனை அடைய இப்பொழுது அவர்கள் முயன்று வருகின்றனர். இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது சொர்க்க லோகங்கள் பூமியை விட அதிக புகழ் பெற்றவை என்பது புலனாகிறது. ஆனால் துவாரகை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆட்சி புரிந்ததால் பூமியின் புகழ் சொர்க்க லோகங்களின் புகழையும் வென்றுவிட்டது. விருந்தாவனம், மதுரா மற்றும் துவாரகை ஆகிய 3 இடங்களும் பிரபஞ்சத்தில் உள்ள புகழ்பெற்ற கிரகங்களை விட அதிக முக்கியத்துவம் உள்ளவை ஆகும். இந்த ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ முக்கியமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து சொர்க்கத்தில் வந்து நிறைய வசதி இருக்குது. அவங்க எவ்வளோ நல்லா வாழ்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி அவங்க உடலமைப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க வந்தாலே உடல்லாம் வாசமாக இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, இருந்தாலுமே இந்த துவாரகை உள்ள மக்கள் வந்து அதை விட சிறப்பாக இருக்காங்க. வைகுண்டம் வந்து அதோட சூப்பர். ஓகே, ஆனால் பிரபாதர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சொர்க்கத்தை பற்றி நிறைய எழுதுனோன்னா அந்த டிசேபிள்ஸ்லாம் சொர்க்கம்னும் என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபா என்ன பண்ணால் அந்த இதையை கிழிச்சு போட்டார். ஏன்னா நீங்கள் இதில் மயங்கிடுறீங்க, இது சொர்க்கத்தில் பற்றி நான் சொன்ன உடனே மயங்கிடுறீங்க, அதை கிழிச்சு போட்டார் பிரபா. ஓகே, அது பாருப்பா, இது வந்து நமக்கு தேவையில்லை. இதை விட அதிகமானது வைகுண்டத்தில் அது போகணும்னு ஆசை வராது. அதுதான் டேஞ்சர். இப்போ சொர்க்கத்துக்கு போனால் அதுக்கப்புறம் அதுக்கே இருக்கலாம், அங்கே இருக்க முடியாது பெர்மனெண்ட்டாக. இந்திரனாலே பெர்மனெண்ட் இருக்க முடியல. டிமான்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவன் பிளேஸை வெக்கேட் பண்ணுறான். அதனால் சொர்க்கம் வந்து நிரந்தரம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருப்பி பூமிக்கு தான் வரும். அதனால் பிறப்பா வந்து இது படிக்க வேணாம்னு சொல்லி விட்டார். ஓகே, துவாரகை வந்து அதோட முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸ்ரீனா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? கிரிஜா மாதாஜி வீட்டிலேருந்து ஸ்ரீனா மாதாஜியில் விவேக் பிரபு ஹரே கிருஷ்ணா படிங்க ப்ரோ. அவங்க விட்டதுலேருந்து படிங்க, கிரிஜா மாதாஜி விட்டதுலேருந்து படிங்க. ஏன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா? எங்கன்னு தெரியுதா? இந்த these places are perpetually. இந்த இடங்கள் நிரந்தரமாக புனிதமடைந்தவை ஆகும். ஏனெனில் பகவான் பூமியில் அவதரிக்கும் போதெல்லாம் இந்த இடங்களில் தான் அவர் தனது லீலைகளை நிகழ்த்துகிறார். அவை நிரந்தரமாக பகவானுக்குரிய புனித இடங்களாக உள்ளன. பகவான் இப்பொழுது கண்ணுக்கு புலப்படவில்லை என்ற போதிலும் இப்புனித இடங்களில் வசிப்பவர்கள் இவற்றின் அனுகூலமான நிலையை இன்றும் நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர். பகவான் அனைத்து ஜீவராசிகளிலும் ஆத்மாவாக இருக்கிறார். மேலும் ஜீவராசிகள் எப்பொழுதும் அவர்களுடைய உண்மையான சுரூபத்தில் நிலை பெற்று தமது சகவாசத்தில் தெய்வீகமான வாழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார்.
அவரது கவர்ச்சிகரமான அம்சங்களும் இனிய புன்னகைகளும் எல்லோருடைய இதயங்களையும் ஆழமாக ஊடுருவி செல்கின்றன. அவ்வாறு நிகழ்ந்த உடனேயே ஜீவராசிகள் ஆன்மீக உலகில் அனுமதிக்கப்படுகின்றனர். அங்கு சென்றவர்கள் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சொர்க்கலோகங்கள் பௌதிக சுகங்களுக்கான சிறந்த வசதிகளை அளிப்பதில் புகழ்பெற்றவையாக இருக்கக்கூடும். ஆனால் பகவத்கீதையிலிருந்து நாம் அறிவதைப் போல் புண்ணியங்களின் சேமிப்பு முடிந்த உடனேயே ஒருவர் மீண்டும் பூமிக்கு திரும்ப வேண்டியிருக்கும். துவாரகை நிச்சயமாக சொர்க்கலோகங்களை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனெனில் பகவானின் புன்னகை கவலும் பார்வையை பெற்றவர்கள் துன்பம் நிறைந்த இடமென்று பகவானாலே கூறப்பட்டுள்ள இந்த அழகிய உலகிற்கு ஒருபோதும் திரும்பி வரவே மாட்டார்கள். இந்த பூமி மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற எல்லா கிரகங்களும் கூட துன்பம் நிறைந்த இடங்களே ஆகும். ஏனெனில் இக்கிரகங்களுக்கு ஒன்றில் கூட நித்தியமான வாழ்வோ நித்திய ஆனந்தமோ அல்லது நித்திய அறிவோ கிடையாது. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மேலே குறிப்பிட்ட துவாரகை, மதுரா அல்லது விருந்தாவனம் ஆகிய 3 இடங்களும் ஏதேனும் ஒன்றில் வாழும்படி சிபாரிசு செய்யப்படுகின்றனர். இம்மூன்று இடங்களில் செய்யப்படும் பக்தி தொண்டு பன்மடங்கு அதிகரிக்கிறது. எனவே வேத நூல்களின் உபதேசங்களுக்கு ஏற்ப பக்தியை பின்பற்ற இந்த இடங்களுக்கு செல்பவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்த பொழுது அடையப்பட்ட அதே பலன்களை நிச்சயமாக அடைவார்கள். பகவானின் வசிப்பிடமும் பகவானும் எல்லா வகையிலும் ஒத்திருக்கின்றனர். எனவே தூய பக்தர் ஒருவரால் மற்றொரு அனுபவமுள்ள பக்தரின் வழிகாட்டலின் கீழ் இப்பொழுதும் எல்லா பலன்களையும் அடைய இயலும். பிரபு ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்கள் ஹரிகரன் பிரபு வந்திருப்பார், இங்கே வந்தா இல்லையா? இப்போ நான் மிஸ் பண்ணோம், ஹரிகரன் பிரபு மிஸ் பண்ணுறோம். சரி பரவாயில்ல பிரபு. நான் என்ன சொன்னேன், மழை பயங்கரமாக பெய்யும், அதனால தான் மாதாஜி வேணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மாதாஜி சொன்னதுக்கப்புறம் மழை நின்று போச்சு. அவன் சொன்ன அப்புறம் சரி ரைட் பரவாயில்ல. சரி பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ரொம்ப டிசைட் பண்ணலாம். 3 பேர் நீங்கள் நான் மலை வருஷம் டிசைட் பண்ணலாம். நம்ம டிசைட் பண்ணி நம்ம ஓகே. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே வந்து துவாரகா, மதுரா, விருந்தாவனுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம வீடே ஒரு விருந்தாவன் தான். எங்கே கிருஷ்ணனுடைய புகழ்லாம் பாடுறோமோ அது விருந்தாவன். ஓகே, அதனால் நம்ம வீட்டில் வந்து நம்ம ஃபோக்கஸ் வச்சுக்கணும். இப்போ புதுசாக கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆனவங்களும் சரி, என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபோக்கஸை கிருஷ்ணனுடைய நாம சங்கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ சண்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம தண்ணியில் கல்லை போடுற மாதிரி தான். தண்ணியில் கல்லை போட்டால் என்ன ஆகும்? அப்படி ரிப்பில்ஸ் தெரியுமா? ரிப்பில்லாம் தெரியுமா? அப்படி ஒரு இடத்துல போனோன்னா அப்படி நீருக்கு மில்ல அப்படி அலைகள் அப்படி பரம்பிட்டு போகும்டா. ஒரு இடத்துல கல்லை போட்டிங்கன்னா அப்படி அழகாக இருக்கும். தெரியும், பார்த்துருக்கியா? ஒரு இடத்துல கல்லை போட்டால் இன்னொருத்துல இந்த கல்லை போடுறாரு. அப்போ என்ன அங்கேருந்து 2 என்ன ஆகும்? ஏன்னா நோக்கம் வேறு நோக்கம். கணவனுக்கு ஒரு நோக்கம், மனைவிக்கு ஒரு நோக்கம். அப்போ என்ன வரும்? டிஷ்யூம். ஓகே, அதனால தான் கிருஷ்ணர் மற்ற மையமாக வச்சு வாங்கணுன்றது. ஓகே, நம்ம வந்து மற்றதுக்கு இடம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா கொஞ்சம் அரக்கத்தனமாக தான் சிவிலைசேஷன் போகுது. எப்படி அரக்கத்தனம்னா எப்படின்னா படிச்சிடணும் வெறித்தனமாக முடிச்சிடணும், அந்த மாதிரி ஒரு சிவிலைசேஷன். ஏன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாகவதம் சொல்லுவோம் படித்தாங்க இல்லையா? தசேவ ஹேதோ பிரேதேதோ கோபிதம். அது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆன் த ஹெட். நம்ம தலையில் எழுதிட்டாங்களாம், இவ்வளோ தான் நீ சொத்து கிடைக்கும், இவ்வளோ தான் நீ அனுபவிப்பேன்னு சொல்லி. ஒரு சோரில் கூட பேர் எழுதியிருப்பாங்களாம், இதுதான் நீங்கள் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. அவ்வளோ தூரம் இயற்கையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குது. அதில் நீங்கள் எப்படி நீங்கள் நிறையா உழைக்கிறதுனால நிறையா சம்பாதிக்க முடியும், இல்லை நிறைய மார்க் எடுக்க முடியும். அதனால் குழந்தைங்க எல்லாருமே இதெல்லாம் பண்ணணும். நம்ம கிருஷ்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண தப்பான பிலாசபி சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் அதான் நடக்க போகுது, நான் எதுக்கு படிக்கணும், நான் டிவி பார்த்துட்டே இருக்கிறேன், ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். அப்படி கிடையாது. நம்மளுடைய உழைக்கணும். அந்த ரிசல்ட் வந்து யார் தான் கொடுப்பான், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணிடலாம் நினைக்கக்கூடாது. நான் இப்போ உழைக்கிறதுனால பயங்கர பணக்காரன் ஆயிரம் நினைக்கக்கூடாது. அது நடக்காது. ஓகே, அதனால் நம்ம வந்து வீடே பிருந்தாவனமாக மாற்றி நம்ம வீட்டில் வந்து வசிக்கணும். இதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். ஓகே, நம்ம இதயத்தை எப்படி பிருந்தாவனம் மாற்றலாம், இதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கும். நமக்கு வந்து புகழ் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, புகழ் என்னது பௌதிகம். அது இந்த பறவையோட முடிஞ்சிடும், இந்த பறவையிலும் யூஸ் கிடையாது. புகழ் வர வர நமக்கு டேஞ்சர் தான் அது. இன்னைக்கு கூட ஒரு கதை சொன்னார். ஒரு ராஜா இருந்தாலாம், எதிரி நாட்டு ராஜா எவ்வளோ ட்ரை பண்ணாராம் அழிக்கிறதுக்கு, முடியவே இல்லை. உடனே ஒரு நல்லா ஒரு ஆளை ஹையர் பண்ணி பிராமணரை ஹையர் பண்ணி
நீ அவரை புகழ்ந்து சொல்லிட்டே இருன்னு சொன்னான். இவர் போய் என்ன பண்ணார், இந்த பிராமணன் ராஜாவை புகழ்ந்துக்கிட்டே இருந்தான். ராஜா அப்படியே அதை புகழ்ச்சி கேட்டே இருந்தான். அப்புறம் படம் வந்து இது பண்ணும்போது ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க, மயங்கிட்டார். அது மாதிரி இந்த புகழ்ச்சி வந்து டேஞ்சர், நம்ம அதுக்கு இப்போ அடிமையாகக்கூடாது. ஓகே, நமக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கிறது நல்லது தான் வாழ்க்கையில். அப்போ தான் நம்ம கிருஷ்ணா பற்றி நினச்சிட்டே இருக்கும். அதான் குந்தி மரன்னு சொல்கிறாங்க, கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம கிருஷ்ணனுடைய என்ன கொடுத்தாலும் சரி, அது கிருஷ்ணன் கொடுத்த கரெக்ட் தான் அப்படி நிலைமைக்கு நம்ம வந்துடணும். ஓகே, அதுதான் கரெக்ட். ஆக்சுவலாக கிருஷ்ணாவுடைய சாய்ஸ் எப்பயுமே தப்பாகவே இருக்காது. கிருஷ்ணா நெவர் கமிட் மிஸ்டேக்ஸ், தவறுகள் பண்ணவே மாட்டார். ஓகே, அதனால நம்ம வந்து வீட்டே விருந்தாவனம் மாற்றி நம்ம என்ன பக்தி சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நம்முடைய குறிக்கோள். 28 நோனம் பிரத ஸ்நானா ஆதினீஸ்வரா ஸ்மர்ச்சிதோ ஹி யஸ்யா கிரஹீத பாணிபிः பிபந்தி யா சகி அதராமிருதமுஹோ व्रजश्रियः शममुहुर् यत् आशया. ஓகே, இப்போ இது யார் ஸ்ரீனா வேக் படிச்சாங்க? சரோஜா மாதாஜி படிக்கல, நீங்கள் இன்னும் படிங்க. நீங்கள் பாதி படிங்க, இசேஷ் மாதாஜி படிக்கட்டும், படிங்க. அவர் கைப்பிடித்த அவரது மனைவிகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். அகில லோக நாயகனுடைய அதர அமிர்தத்தை முத்தமிடுவதால் இப்பொழுது விளைவிடாமல் சுவைத்து அனுபவிப்பதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் விரதங்களையும் புனித ஸ்நானங்களையும் கேள்விகளையும் மற்றும் பூரணமான வழிபாடுகளையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். விருந்தாவனத்து கோபியர்கள் அத்தகைய அன்பை எதிர்பார்த்துத்தான் அடிக்கடி மூச்சை அடைந்தனர். பொருளுரை: பந்தப்பட்ட ஆத்மாக்களின் பௌதீக குணங்களை தூய்மைப்படுத்துவதற்குரிய மத சடங்குகள் சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. பரமபுருஷருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்யும் நிலைக்கு படிப்படியாக அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு இது உதவுகிறது. இத்தகைய தூய் ஆன்மீக வாழ்க்கை அடைவதே மிக உயர்ந்த பூரணத்துவம். இந்நிலை சொரூப சித்தி அல்லது ஜீவராசியின் உண்மை நிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சொரூப நிலையை புதுப்பித்துக் கொள்வதே முக்கியமாகும். பக்குவமடைந்த சொரூப நிலையின் ஜீவராசி 5 வகையான அன்பு தொண்டு நிலைகளில் ஸ்தாபிக்கப்படுகிறான். அவற்றில் ஒன்று மாதுரிய பாவமாகும். பகவான் எப்பொழுதும் பூர்ணமாக இருக்கிறார். எனவே அவருக்கு எதிர் நாட்டுகளும் கிடையாது. ஆயினும் ஒரு குறிப்பிட்ட பக்தரின் தீவிர அன்பை நிறைவேற்றுவதற்காக அவர் எஜமானராகவோ நண்பராகவோ மகனாகவோ அல்லது கணவராகவோ மாற்றிக் கொள்கிறார். மாத்துரிய பாவத்தில் உள்ள 2 வகையான பக்தர்கள் இங்கு குறிப்பிடப்பட்டு உள்ளனர். ஒருவர் சொக்கிய பக்தர், மற்றவர் பரக்கிய பக்தர். இவ்விருவருமே பகவானிடம் மாதுரிய அன்பு நிலையில் உள்ளனர். துவாரகையில் ராணிகள் ஸ்வக்கீய அல்லது முறையாக திருமணமான மனைவிகள் ஆவார். ஆனால் விருந்தாவனத்து கன்னிகள் பகவான் திருமணம் ஆகாமல் இருந்த பொழுது அவரது இளம் நண்பர்களாக இருந்தனர். இசைஸ் மாதாஜி வச்சு எடுத்துட்டீங்களா? கரெக்டாக உங்களுக்கு தெரியுமா எந்த இடத்துல படிக்கணும்? படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஆனால் பிருந்தாவனத்து கன்னி பெண்கள் பகவான் 7 வயது வரை பகவான் பிருந்தாவனத்தில் தங்கியிருந்தார். அப்பொழுது அவர் அண்டை வீட்டு கன்னி பெண்களுடன் அவர் கொண்டிருந்த அநேகமான உறவு முறை பழகிய நிலையில் இருந்தது. இக்கன்னி பெண்கள் மட்டுமல்லாமல் ராணிகளும் கூட சாஸ்திரங்களுக்கு ஏற்ப விரதங்கள், குளித்த பின் வேள்விகளை மேற்கொள்ளுதல் முதல் படுதவங்களை மேற்கொண்டனர். இத்தகைய சடங்குகளோ பலநோக்கு கர்மங்களோ அறிவு விட்டு செய்தலோ அல்லது யோக சக்தியோ முடிவானவே அல்ல. இவை அனைத்தும் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டு ஆற்றும் நோக்கத்திற்காக மிக உயர்ந்த சொரூபத்திலே அடைவதற்குரிய வழிகளாகும். பகவானுடன் அன்பு பரிமாற்றம் கொள்வதற்குரிய மேற்கூறிய 5 வகையான உறவு முறைகளில் ஏதேனும் ஒன்றை ஒவ்வொரு ஜீவராசியும் பெற்றுள்ளார். தூய ஆன்மீக நிலையை அடையும் பொழுது ஒருவரது உண்மையான சொரூபம் வெளிப்படுகிறது. பகவானை
தங்களது கணவராக அடைய விரும்பிய அவரது இளம் தோழிகளும் அவரது மனைவிகளும் அவரை முத்தமிட்டது பௌதிக குணத்தை சேர்ந்த நெறிகட்ட செயல் அல்ல. அச்செயல்கள் பௌதிகமானவையாக இருந்திருக்குமானால் சுகதேவரை கொண்ட ஒரு முக்தி பெற்ற ஆத்மா அவற்றை சுவைத்து அனுபவிக்க விரும்பியிருக்க மாட்டார். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் பிரபோதம் மேற்கொண்ட பின் அவ்விஷயங்களில் பங்கேற்க விரும்பியிருக்க மாட்டார். பல பிறவிகளில் தவங்களை மேற்கொண்ட பின் இந்நிலை அடையப்படுகிறது. அதனால பகவானை வந்து நம்ம சாதாரண நினைக்கக்கூடாது. பகவானுடைய ஒரு ஒரு இதுவுமே ரொம்ப அபூர்வமானது. அவருடைய வாயிலிருந்து வர அந்த என்ன சொல்லுவாங்க, எச்சி சலைவா, அது ரொம்ப புனிதமானது. இப்போ பகவானுடைய வேர்வை தான் கர்ப்பத ஓஷன். கர்ப்பத ஓஷனை 2 பில்லியன் மைல் டீப்பு, இது பயங்கர பெருசு. ஓகே, அவர் வேர்வை அவ்வளோ பெருசு தான் பார்த்துங்க. ஸோ வி கேனாட் இமேஜின் அவருடைய சக்தி நம்ம இமேஜினே பண்ண முடியாது. அவர் மொத்தம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி இவங்க படம் சித்தரிக்கும் போதே தவறாக சித்தரிப்பாங்க. ராதாகிருஷ்ணா அப்படி காட்டும் போதே தவறு. ஆக்சுவலாக அப்படி காட்டக்கூடாது. பிக்சர்லாம் வரைஞ்சி அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லாமல் வரைகிறதுலாம் தவறு. இவங்களுக்கு தெரியவே இல்லை ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணானா என்ன. அதனால் கமெண்ட் பண்ணவே கூடாது. அவருடைய ஒரு ஒரு செயலுமே ரொம்ப ரொம்ப நல்லா புரிந்து கொள்ள முடியாது. ஈவன் சிவனுடைய அந்த சிவன் அதுவே வந்து எப்படி கோல்டுன்றாங்க, புராணங்கள் வர்ணிச்சிருக்காங்க. சிவன் மாதிரியே இருக்கிறதெல்லாம் அவ்வளோ அவங்க நம்ம வந்து எல்லாமே இந்த இதை பார்த்தீங்கன்னா சேம் தான் எல்லாத்துலேயுமே. இனப்பெருக்கம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் அது பகவான் வரும்போது அது வந்து வேற. ஓகே, நம்ம உடனே நம்ம இது மாதிரி நினச்சிக்கூடாது. குழந்தை மாதிரி தான் அவரும் பிறந்தார், ஒரு அம்மா வயிற்றில் போனார். இடையில எவ்வளோ ஓட்டம் பகவானோட இன்கார்னேஷன் பகவத்தில் வருதோ அந்த இடத்துல எல்லாம் பிரபா எழுதார். பகவான் நம்மளை மாதிரி பிறக்கலை, நம்ம மாதிரி பிறக்கிறது தவறு, ஒரு அம்மாவுடைய கருவில் போய் அப்புறம் பிறக்கிறாரு இங்கே தவறு அப்படின்னு சொல்லி எழுதிட்டே இருக்கிறார் பிரபா. ஏன்னா நமக்கு அந்த எண்ணம் இருக்குது. ஆக்சுவலாக பகவான் நம்ம மாதிரி தான் பார்த்துருக்கார் போல. ராமர் நம்மளுக்கு அப்படி கிடையாது. ராமருடைய பிறப்பு வேறு, கிருஷ்ணனுடைய பிறப்பு, கபிலனுடைய பிறப்பு வேறு. அவங்க வந்து விஷ்ணுவோடைய சக்தி இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, நம்மளுடைய பிறகு வேறு. அதனால நம்ம என்ன கூடாது. இந்த சிம்மையானந்த சொன்னார், நான் லீலே பண்ணிகிட்டு இருக்கேன். பிரபுபாத சொன்னார், லீலே பண்ணுறேன்னா அவன்கிட்ட கேளு. அவட்ட போய் இந்த சிஷியன்ட்ட நீ போய் கேளு, நீ வயசாகாமல் எங்காவே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேளு. அவன் போய் சொன்ன வயசாகாமல் எங்கேயாவே இருக்கலாம்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே வளர்றாரு அவர். நான் வயசானதான் என்னை எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க, அதனால தான் வயசானேன் அப்படின்னு சொல்லி வளர்றாரு. ஓகே, he has to become old only. That's a nature's law. ஆனால் கிருஷ்ணர் 125 வயசு வரை இருக்கும்போது கூட அவர் இளமையில் தான் இருந்தார். கடைசி வரை அவர் அஃபெக்ட் பண்ணவே இல்லை, அதை தாண்டவே இல்லை இப்போ கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணருக்கும் ஒரு விஷ்ணுவுக்கும், விஷ்ணு தத்துவத்துக்கும் ஜீவ தத்துவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம எப்பயுமே என்ன பண்ண முடியாது, விஷ்ணு தத்துவம் மாற முடியாது. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால இந்த உறவுகள்லாம் கொடுத்துருக்கலாம், பிரக்கியா ஸ்வக்கியா, இந்த ராணிகள் உறவுலாம், இதெல்லாம் பெரிய பெரிய முனிவர்கள். ராமர் தண்டகாரண்யம் போகும்போது அங்கே உள்ள முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க, ராமர் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் உங்களை மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த பாவத்துக்கு வந்துடுவாங்க. ராமர் ஏகபத்தினி விரதம், இவங்க முனிவர்கள். இவங்களாம் அடுத்த பிறகு நான் கிருஷ்ணா வருவேன், அப்போ அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன்றார். அந்த முனிவர்கள்லாம் ஒரு சான்ஸ் ராணிகளாவோ கோபிகளாக இருக்கு. இவங்களும் லேஸ்பட்டவங்க கிடையாது. இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபத்தியா தாசியம் கதானாம் பரதவேத்தேனா மாயாசிதாம் நரதாரக்கேனா சாக்கம் ரிஜகர கித புண்ணிய பஞ்சா. எவ்வளோ புண்ணிய செயல்கள் பண்ணி பாயாசம் பண்ணி கடைசியில் தான் இந்த மாதிரி கிருஷ்ணோட விளையாடுறதுக்கோ, கிருஷ்ணோடைய இந்த மாதிரி கோபாஸாக இருக்கிறதுக்கோ சான்ஸ் கிடைக்கும். பெரிய பெரிய முனிவர்கள், பெரிய பெரிய பக்தர்கள் தான் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும். அவங்களும் இந்த மாதிரி உறவு முறை. ஓகேங்களா, நண்பராக தோலில் கை போடுறது இந்த மாதிரி. அதனால் ஈஸியாக நம்ம நினைக்கக்கூடாது. அதை இந்த லீலைகள் பண்ணது நம்மளை கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக இந்த லீலைகள் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, 29 படிக்கலாம், அதை முடிச்சுக்கலாம். யா வீரிய சுல்கே நாஹ்ருதா ஸ்வயம்பரே பிரமத்ய சைத்யா பிரமுகா ஹி சுஷ்மினா பிரத்யும்ன சாம்பாம்பா சுதாதயோ பரா யாஷா ஹ்ருதா பௌம வதே சகஸ்ரஷः
மாதாஜி ஸ்வேதா மாதாஜி படிங்க, கொஞ்சம் படிங்க. Translation. The children of these ladies are Pradyumna, Shamba, Amba, etc. Ladies like Rukmani, Satyabhama and Jambavati were forcibly taken away by him from their Swayamvara ceremonies after he defeated many powerful kings headed by Sisubala. And other ladies were also forcibly taken away by him after he killed Bhamasura and thousands of his assistants. All of these ladies are glorious, perfect, exceptionally qualified daughters of powerful kings were allowed to make a choice of their own bridegrooms in open competition, and such ceremonies were called Swayamvara or selection of the bridegroom. Because the Swayamvara was an open competition between the rival and valiant princes, such princes were invited by the father of the princess, and usually there were regular fights between the invited princely order in a sporting spirit. But it so happened that sometimes the belligerent princes were killed in such marriage fighting, and the victorious prince was offered the trophy princess for whom so many princes died. Rukmini, the principal queen of Lord Krishna, was a daughter of the king of Vidarbha, who wished that his qualified and beautiful daughter be given away to Lord Krishna. Okay, Mataji. Hang padi. But here. Oh my. This word is better. मैं पहले हाथ से उठती क्या? से हाथ से पढ़ी करो. हाथ से पढ़ी. हाँ. But her eldest brother wanted her to be given away to King Shishupala, who happened to be a cousin of Krishna. So there was an open competition, and as usual, Lord Krishna emerged successful after harassing Shishupala and other princes by his unrivaled power. Prowess. Rukmini had 10 sons like Pradyumna. There was other queens who also taken away by Lord Krishna in a similar way. Full description of this beautiful booty of Lord Krishna will be given in the 10th canto. There were 16,100 beautiful girls who were the daughters of many kings and forcibly stolen by Bhamasura, who kept them captive for his carnal desire. These girls prayed piteously to Lord Krishna for their deliverance, and a merciful Lord, called by their fervent prayer, released them all by fighting and killing Bhamasura. All these captive princes were then accepted by Lord as his wives, although in the estimation of the societies, they were all fallen girls. The all-powerful Lord Krishna accepted the humble prayers of these girls and married them with the adoration of queens. So, altogether, Lord Krishna had 16,108 queens at Dwarka, and each of them he begot 10 children. All these children grew up, and each other had as many children as the father. The aggregate of the family numbered in millions. இதான் கிருஷ்ணனுடைய ஃபேமிலி. மில்லியன்ஸ், crore கணக்கில் இருக்கு அவருடைய ஃபேமிலி. 16,108 மனைவிகள், ஒரு மனைவிக்கும் 10 குழந்தை. அப்போ 1,61,000 ரைட்டா? அந்த ஒரு குழந்தைக்கு 10 குழந்தைங்க. அந்த மாதிரி அவ்வளோ பேர், நிறைய பேர். ஓகே, மில்லியன்ஸில் வருது. அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அவருடைய ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. இது கிருஷ்ணா பவர்ஃபுல்ங்கிறத காட்டுது. ஓகே, 30 படிக்கலாம். ஏதாபரம் ஸ்திரிமம் அபாஸ்தபே பேசலம் நிரஸ்தசௌச்சம் பரசாது குர்வதே யாசாம் கிருஹாத் புஷ்கரலோச்சனபதி न जातपैति आहृत्तिभिः स्पृशान्. சுதாமராஜி கொஞ்சம் படிங்க.
சுதா மாதாஜி படிக்க மாட்டேன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இப்பெண்கள் அனைவரும் தனிப்பட்ட குணத்தையோ தூய்மையோ பெற்றிருக்கவில்லை என்ற போதிலும் அவர்கள் தங்களது வாழ்வுகளை பெருமைக்குரியதாகவும் மங்களகரமானதாகவும் மாற்றிக்கொண்டனர். தாமரை கண்களை உடைய பரமபுருஷரான அவர்களுடைய கணவர் அவர்களை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு சென்றதே இல்லை. அவர்களுக்கு அவர் மதிப்பிற்குரிய அன்பளிப்புகளை அளித்து அவர்களது இதயங்களை எப்பொழுதும் திருப்திப்படுத்தினர். பொருளுரை: பகவத் பக்தர்கள் தூய்மை அடைந்த ஆத்மாக்கள் ஆவார். பக்தர்கள் பகவானின் தாமரை பாதங்களில் உண்மையாக சரணாகதி அடைந்தவுடனே பகவான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அத்தகைய பக்தர்கள் ஜட இயற்கையில் முக்குணங்களுக்கு மேற்பட்டவர்கள் ஆவார். கங்கை நீரும் அசுத்தமான சாக்கடையும் கலக்கப்பட்ட போதும் அவற்றின் தரத்தில் உள்ள வேறுபாடு மறைந்து விடுகிறது. பெண்களும் வணிகர்களும் தொழிலாளிகளும் அவ்வளவு புத்திசாலிகள் அல்ல. எனவே பகவானை பற்றிய விஞ்ஞானத்தை அறிவதோ அல்லது அவரது பக்தி தொண்டில் ஈடுபடுவதோ அவர்களுக்கு மிகவும் கடினமானதாகும். அவர்கள் பௌதீக குணங்கள் அதிகம் உடையவர்கள் ஆவர். மேலும் அவர்களை விட மற்றும் கசர போன்ற இனங்களை சேர்ந்தவர்கள். இருப்பினும் கீழானவர்கள் ஆவர். ஆனால் இவர்கள் அனைவரையும் பகவானின் பக்தி தொண்டில் சரியாக ஈடுபடுத்தினால் இவர்களையும் முக்தி பெற செய்ய முடியும். பகவத் தொண்டில் ஈடுபடுவதால் ஏற்றத்தாழ்வுகள் விளக்கப்படுகின்றன. மேலும் தூய ஆத்மாக்கள் என்ற முறையில் அவர்கள் பகவானின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தகுதியுடையவர்கள் ஆகின்றனர். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே படிக்கிறீங்க? அந்த paragraph, the fallen girls. The fallen girls under the clutches of Bhamasura sincerely prayed to Lord Krishna for their deliverance, and their sincerity of purpose made them at once pure by virtue of devotion. The Lord therefore accepted them as his wives, and thus their lives became glorified. Such auspicious glorification was still more glorified when the Lord played with them as a most devoted husband. The Lord used to live with his 16,108 wives constantly. He expanded himself into 16,108 plenary portions, and each and every one of them was the Lord himself without deviation from the original personality. The Shruti mantra affirms that the Lord can expand himself into many. As husband of so many wives, he pleased them all with presentations, even at a costly endeavor. He bought the Parijata plant from the heaven and implanted it at the palace of Satyabhama, one of the principal queens. If therefore anyone desires the Lord to become one's husband, the Lord fulfills such desire in full. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். இதான் முடிச்சுக்கலாமா? எல்லாரும் படிச்சோம் இல்லையா? எல்லாரும் படிச்சாச்சு. பக்தி சேவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம டைம் வச்சுக்கணும். பக்தி சேவை வந்து நம்ம ஒரு கடமையாக பண்ணக்கூடாது. ஓகே, பக்தி சேவை முக்கியமான ஒரு வாழ்க்கையின் அங்கம். நமக்கு அது கையில் இருக்கும்போது நமக்கு தெரியாது, அதோட அருமை தெரியாது. நமக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. நம்ம வந்து துன்பத்தில் இருக்கும்போது, நம்ம எப்பயுமே வெயிலில் இருக்கும்போது நிழலோட அருமை தெரியாது. நிழல் போனவங்க தான் பரவாயில்ல சூப்பராக இருக்கு, வெயிலில் வந்துட்டோம், அந்த மாதிரி தான் நம்ம. ஓகே, பக்தியை நம்ம கடைப்பிடிக்காத போது தான் நமக்கு தெரியும், அதுதான் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு. பக்தியில் இருக்கவே என்ன பண்ணுவோம், நம்ம வலைய மாதிரி காப்பாற்றிட்டே வரும். பக்திங்கிறது எப்பயும் பாசிட்டிவான அவுட்லுக் இருக்கணும் கிருஷ்ணா மேலே. பக்தர்கள் மேலேயும் பாசிட்டிவான அவுட்லுக்கு. நம்ம கிருஷ்ணாவும் போக முடியும். எந்தூசியாசம், உற்சாகம் இருக்கணும். அதே மாதிரி பொறுமை வேணும் நமக்கு, பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்பிக்கை வேணும். இதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நிச்சயமாக நான் பெர்ஃபெக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த மாதிரி ஒருத்தரால் என்ன பண்ண முடியும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணி முன்னேற முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சுக்கலாம். நம்ம ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இப்போ 30 வரையும் பார்த்துருக்கோம்ல, 31 பார்க்கணும். கரெக்டா? 31. சொல்லுங்க மாதாஜி, கேள்வி சொல்லுங்க. பிரபுஜி, இதுல வந்து பக்தர்கள் சொல்லியிருக்காங்கல்ல,
சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஸ்வாக்கிய பக்தர், பரக்கிய பக்தர் அப்படின்னா என்னது பிரபுஜி? அதாவது 5 விதமான ரசம் இருக்கு. சாந்தா, தாஸ்யா, சக்யா, மாதுரியா, வாத்சல்யா, மாதுரியா. 5 விதமான ரசங்களில் கடைசியில் இருக்கிறது மாதுரியம். மாதுரியம்னா கிருஷ்ணரை வந்து லவராக பாதிக்கிறது, காதலராக பாவிக்கிறது. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து கிருஷ்ணரை வந்து ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறது, இன்னொன்று கிருஷ்ணரை லவராக ஏற்றுக்கிறது. இது பரக்கியா ஸ்வக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 விதமாக இருக்குது. எது பரக்கியா, ஸ்வக்கியா? அது துவாரகா வைஃப், மனைவி வந்து ஸ்வக்கியா. பரக்கியா வந்து கோபி. ஜெய ராதே ஜெய கிருஷ்ணா ஜெய பிருந்தாவன். அதில் கடைசியில் என்ன இருந்தது? கடைசியில் பரக்கியா பாவே ஜஹா பிரஜதே பிரசா. அந்த பரக்கிய பாவத்தை பரப்புறார். இது ஆச்சாரியர்கள் பாடலாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஆச்சாரியர்கள் தன்னுடைய ரியலைசேஷன் எழுதியிருக்காங்க. அந்த பிரஜா ஃபுல்லாக என்ன பண்ணுறார்? பரக்கியா அதை வந்து பரப்புறார், அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஓகே, அதனால உடனே அப்படி சொல்ல கிருஷ்ணா லவர் அப்படின்னு நினச்சி நம்ம இறங்க முடியாது களத்தில். ஓகே, ஏன்னா நம்ம இன்னும் என்ன பண்ணல, பகவத்கீதையுடைய 2வது அத்தியாயத்தையே இன்னும் முடிக்கலை. 2வது அத்தியாயம் என்னது? நான் இந்த உடலில்லை ஆன்மா அப்படிங்கிறத நம்ம கிராஸ் பண்ணல. சரி, ஜய ஜய ஜாலரச சர்வரசசா பரகியா பாவே ஜஹா பிரஜதே பிரசா. இவ்வளோ அருமையாக படிக்கிறாங்க பாருங்க. இது பாடினீங்கனாலே நம்ம விரஜா தாமுக்கு போயிடலாம். ஓகே, விரஜா டிக்கெட்லாம் வாங்க வேணாம், இது பாடினாலே போதும். ஓகே, ஜய ராதே ஜய கிருஷ்ணா ஜய பிருந்தாவன் ஸ்ரீ கோவிந்த கோபீநாத மதன மோகன் ಶ್ಯಾಮ ಕೊಂಡ ರಾಧಾ ಕೊಂಡ ಗಿರಿ ಗೋವರ್ಧನ ಕಾಳಿಂದಿಯ ಮೋನ ಜಯ ஜய மாஹவா. அவ்வளோ அருமையான பாடலாம். ஓகே, இதை படிச்சோமா இல்லை கிளாஸில்? இன்னும் வரல, இனிமேல் வரும். நீங்கள் எந்த பாடம் படிச்சிங்களா? இல்லை நம்ம கீர்த்தன் மேலே படிக்கல இல்லை, அசைன் பண்ண இல்லை. நான் யாருக்கு அசைன் பண்ண? நீ படிச்சு, யாரோ படித்தாங்க, அருமையாக படிச்சிருப்பான். ஓகே, எல்லாமே அருமையான பாடல். ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காரு. பரக்கியா பாவே ஜாஹா பிரஜேதே பிரச்சா. இந்த பரக்கியாங்கிறது லாஸ்ட் ஹையஸ்ட். ஓகே, ஸ்வக்கியா வந்து கிருஷ்ணருக்கு மனைவியார். பரக்கியாங்கிறது ஏற்கனவே அவருக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அவருடைய கள்ளக்காதல் கிருஷ்ணன். இது வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒத்துக்க மாட்டோம். கரெக்டாக இல்லையா? ஒரு நாள் வெளியே லேடிஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு உறவு வந்து உன்னதமான உறவாக மாறிடுச்சு. டாப்போ சன்னியாசி யார் சொல்கிறா? சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். லேடிஸ் எங்கே வரோம் அங்கேயே விழுந்து விடணும், 1 மைல் தள்ளியே விழுந்து விடணும், கிட்டே வர முடியாது சைத்தன்ய மகாபிரபு கிட்டே. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் சன்னியாசி. அவர் என்ன சொல்கிறாரு? கோபியோடைய பக்தி தான் கரெக்டு அப்படின்றார். இந்த ஸ்வக்கிய பாவம் தான் கரெக்டு அப்படின்னு, சாரி பரக்கிய பாவம் தான் கரெக்டுன்றார். ஓகே, அதனால் இந்த நம்ம புரிந்து கொள்ள முடியாது இந்த பரக்கிய பாவத்தை. இதுதான் டாப் மோஸ்ட். ஓகே, நம்ம இதில் இருக்கோம், வைத்திய பக்தியில் இருக்கோம், ராகான பக்திக்கு வரல. ராகான பக்திக்கு வந்தானா சக்கியம், மாதுரியம் இதெல்லாம் வரும். வாத்சல்யம், மாதுரியம், பரக்கியா, ஸ்வக்கியெல்லாம் வரும். ஓகே, நம்ம இதுதான் தாஸ்யம், தாசா அடியே தாசன். ஓகே, தாசன் அடியே, அவ்வளோதான். தாசாடு தாசன். அதான் இவர் குலசேகரவாள் எழுதிக்கார்ல, பிரத்ய பிரத்யா மஜ்ஜன்மனாபலம் அது கேட்ட பாரே மத் பிரார்த்தியா மத் அனுகிர ஏச ஏவ பிரத்ய பிரத்ய பிரிச்சாரக்க பிரத்யா பிரத்யஸ்ய பிரத்யா. 7 பிரித்தியா வரும். பிரித்தியானா சேவை. ஆழ்வார் எழுதுறாரு அப்படி, குலசேகர ஆழ்வார். இது பிரபுபாதர் ரொம்ப பிடிக்கும் அவர் எழுதுகிற பாடலாம். அவர் 6 பாடலாம் வந்து மொழிபெயர்த்தார் பிரபுபாதர். அதுக்கப்புறம் டைம் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் அவருடைய டிசைபிள் என்ன பண்ணாங்க, அந்த ஹோல் புக்கை வெளியிட்டாங்க, முகுந்த மாத ஸ்தோத்திரத்தை. ஓகே,
அதனால் அந்த ஸ்வக்கிய பாவம் பிரக்கியா பாவம்லாம் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் பாவங்கள். ஓகே, நமக்குன்னு ஒரு உறவுமுறைக்கு கிருஷ்ணருக்கு அதை வந்து நம்ம எப்படி புதுப்பிச்சுக்கலாம்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரம் சொல்ல மூலமா புரிச்சுக்க முடியும், புதுப்பித்துக்க முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி. வேறு எதுவும் கேள்வி இருக்கா? நம்ம பாயிண்ட்ஸ் போகலாம்னா டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க. இப்போ வந்து கிருஷ்ணா வந்து அவரோட டிவோட்டிஸ் தப்பு பண்ணாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாரா இல்ல அது சப்போர்ட் பண்ணுவாரா? கிருஷ்ணர் எப்பயுமே தப்பு பண்ணால் அவங்க வந்து தப்பு பண்ணாலே தடுத்துருவார். தேசாம் ஏவ அனுகம்பாத்தாம் அகம் அஜானஜம் தமஹா நாசயாமி ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பஸ்வதா. அது தப்பு பண்ண போனாலே நான் தடுத்துறேன்னு சொல்லி பகவத்கீதையில் 10:11 சொல்கிறார். ஓகே, அந்த ஒளியை கொடுத்து தடுத்துருவான், ஞான தீபத்தை கொடுத்து தடுத்துருவார், ஞான தீபங்களை கொடுத்து. அந்த வாய்ஸோ எப்படியோ ஒருத்தர் மூலமாக தடுத்துருவார். அப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு தண்டனை அனுஷ்டம். அது அஃபென்ஸா இல்லை சின்ஃபுல் ஆக்டிவிட்டியானு பார்க்கணும். சில பேருக்கு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இருக்கும், அவங்களால விட முடியாது. ஒரு விட ஸ்மோக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது பரவாயில்ல, அபிஷேஷு துராஸ்வரம் பஜதே மாமானிய பாக், அவங்கள சாதுன்னே அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆனால் சில சமயம் வேண்டியது பண்ணுறதில்ல அஃபென்ஸ்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது முன்னாலே தடுப்பாக கிருஷ்ணர். அப்பயும் அதையும் மீறி நம்மளுடைய ஆசை அப்படி பண்ணி தான் ஆகணும்னா அதுக்கு தண்டனை இருக்கும் நிச்சயம். ஆனால் தண்டனை எப்படி இருக்குமா, கிருஷ்ணர் கொடுக்குற தண்டனை எப்படி இருக்குன்னா பக்தியில் இன்னும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, மாயா கொடுக்குற தண்டனை எப்படி இருக்குன்னா பக்தியை விட்டுட்டு போயிடணும். ஓகே, புரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட நம்ம ஹரிகிருஷ்ணாவை சேன் பண்ணாலே கிருஷ்ணர் கையில் எடுத்துப்பார். அதனால் தண்டனை இருந்தாலுமே அதை கிருஷ்ணன் நம்ம விலைக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் கொடுவார் பக்தியில். ஓகே, நம்மளை வந்து கைவிட மாட்டார் கிருஷ்ணன் எப்பயுமே. ஓகே, பாயிண்ட்ஸ் போயிடலாம். நம்ம இப்போ ஈஸ்வர் ஜெய்ஸ் மேரேஜ் சொல்லுங்கள் டக்குன்னு ஒரு பாயிண்ட், டைம் ரொம்ப இல்லை, மழை அடுத்து வரதுக்குள்ளே போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். சொல்லுங்கள் மாதாஜி. ஆமாம், வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு முழுவதும் பகவானுடைய சொத்து. ஈசோபநிஷத்துல அதுதான் சொல்றாங்க. கரெக்ட். பகவானுடைய சொத்தை ஆக்கிரமிக்க கூடாது, நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி சொல்லுங்க. பகவானின் பிறப்பு செயல்களை உண்மையாக அறிந்தவங்க உடனே முக்தி அடைவாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அத வந்து சாதாரண பகவானோட பிறப்பும் செயல்களை வந்து சாதாரண ஜீவனா நினைச்சாங்கன்னா மூடர்கள். இது பகவத்கீதையில் இருக்கு. ஜன்ம கர்ம சமயத்தியம் ஏவம் யோவித்தனா தக்தாதேக புரஞ்சன்மா நைதி மாமீது ஹிவர்ஜனா. ஃபர்ஸ்ட் இது அவஜானதி மாமுட மானுசிம் தர்மாசிதம் பரம்பாம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வர். ரெண்டாவது மூடர்கள் சொல்லுது. ரெண்டு சொல்லவும் பகவத்கீதை இருக்கு. இதுதான் அவர் எழுதிக்காரு. ஓகே, மலையாளம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு வந்து உலகமே சுகமாக இருக்கும். அப்புறம் பகவான் இதயத்தில் பக்தர்களும் பக்தர்கள் இதயத்தில் பகவானும் இருக்கிறார். தேங்க்யூ. நம்ம ஆக்சுவலி வந்து நம்மளோட ரியல் பொசிஷன் வந்து எப்ப தெரியும்னா ராகவ பக்தியில தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்பெகுலேட் பண்ணாம வைதி பக்தியே இருக்கணும். சாதன பக்தியில வந்து ரிலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு. ஆனா ஒரு ஆக்டிவிட்டிலயும் கொஞ்சோண்டு கடவுள் அன்பு இருக்குன்றான். கொஞ்சம் கடவுள் அன்பு இருக்கணும். அந்த கரண்ட் பாஸ் மாதிரி. புரியுது உனக்கு? கடவுள் அன்புலாம் புரியுதுல. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண ஒரு மிக்சியை அரைக்கணும், ஏதாவது அதில் கூட ஒரு கொஞ்சம் கிருஷ்ணனுக்காக பண்ணணும். அது மாதிரி கொஞ்சம் அன்பு இருக்கணுமா. எல்லா ஆக்டிவிட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணுன்றார். சாண்ட் பண்ணும்போதும் ஓகே கிருஷ்ணனுக்காக பண்ணுறோம். சாண்டிங் ஃபுல்லாக கிருஷ்ணனுக்கு பண்ண, அப்புறம் குக் பண்ணும்போதும் கிருஷ்ணனுக்காக, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் நம்ம. ஓகே, கிரிஜா மாதாஜி உங்களுக்கு எதுவும் பாயிண்ட் இருந்தால் சொல்லலாம். இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸு. சரி, ஓகே. மதுரா, பிருந்தாவன், துவாரகா மூணுமே வந்து பக்தர்கள் ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலும் கிருஷ்ணரோட ஆசை நமக்கு கண்டிப்பா பாக்கி எல்லாருக்குமே கிடைக்கணும். இது ஜென்மத்தில் இருந்தாலும் நம்ம பக்தியை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு தரோம். இதையும் ஜாஸ்தி பண்ணிட்டு அவரோட கோலங்களை போட்டு எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வேக் பிரபு, வேக் பிரபு பிஸியா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. வந்ததே பக்தியை வளர்த்துக்காக தான் வந்திருக்கோம். வேற எதுக்காக
கரெக்டு, வெரி நைஸ் ப்ரோ. இதான் பர்பஸ். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. துக்காலயம் அசாஸ்வத்தம்னு சொல்ற மாதிரி இந்த பூமி தான் ரொம்ப ரொம்ப இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற எல்லா கிரகங்களும் கூட துன்பம் நிறைந்த இடங்களாகத்தான் இருக்கு. அதனால புண்ணியம் செஞ்சவங்க மேல சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த சொர்க்கம் அந்த இது முடிஞ்ச உடனே அவங்க திருப்பி அந்த இந்த ஜட உலகுக்கு அனுப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம வந்து இந்த கிரகத்துல நித்தியமான வாழ்வோ நித்திய ஆனந்தமோ அறிவோ கிடையாது. அதனால வந்து நம்ம வேத நூல்கள்ல சொல்ற மாதிரி உபதேசங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்தியை பின்பற்றினா தான் பகவானோட இருப்பிடத்துக்கு அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்கள் வேணும். மதுரா, துவாரகா, பிருந்தாவனம் வந்து ஹெவன்லி பிளானட்ஸோட மேலானதா ஹிஸ்டரியில. ஆமாம், கரெக்ட். தேங்க்யூ. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும் போகாது, அதில் வந்து நம்பிக்கையாக நம்ம செய்யணும். அது எப்போ நம்பிக்கை வரும்னா ப்ரீச் பண்ணணும் நம்பிக்கை வரும். அதனால் பிரபா என்ன சொல்கிறேன்னா ப்ரீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 5 விஷயம் பண்ண சொல்கிறார். காலைல சீக்கிரம் இருந்துச்சு மங்களாத்தி பண்ணுறது, சாண்டிங் பண்ணணும், பாகவதம் படிக்கிறது, பிரசாதம் மத்தம் சாப்பிட்றது, 4 விதமான ஒழுக்க விதங்களை ஃபாலோ பண்ணுறது, 5வது ப்ரீச் பண்ணுறது. ஆமாம், ப்ரீச்னாலே புக் டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்துடும். ஒன்று புக் டிஸ்ட்ரிபியூஷன் பயங்கரமாக பண்ணணும், இல்லை ப்ரீச்சிங் பண்ணணும். ஓகே, 2 ஒன்று தான் ஆக்சுவலாக. ஓகே, இது பண்ணலைன்னா நம்மளால் அந்த முன்னேற முடியாது. பிரபா இந்த 5 விஷயம் தான் பண்ண சொல்லார். கிருஷ்ணன் நினச்சிட்டே இறக்க முடியாது நம்மளால். கிருஷ்ணன் நினச்சிட்டே இறங்குறாங்களா, அது எப்படி இறங்க கிருஷ்ணன் நினச்சி இறக்க முடியும்? ஒரு பக்தர் கேட்குறாரு. நான் எப்போ நீ கிருஷ்ணன் நினச்சி இறக்க சொன்னேன்? நீ இந்த 5 விஷயம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து என்ன பண்ணுவேன்? கோலாவந்தானம் போயிடுவேன்றது. சீக்கிரம் இருந்துச்சு சாண்ட் பண்ணுறது, மங்களாத்தி பண்ணுறது, ஒன்லி பிரசாதம் மட்டும் சாப்பிட்றது, ஸ்ரீமத் பகவான் கிளாஸ் அட்டன் பண்ண, ஸ்ரீமத் பகவான் படிக்கிறது, 4 ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறது, ப்ரீச்சிங் பண்ணுறது. ப்ரீச்சிங்னா நியூ மெம்பரை கொண்டு வரும். ஏன் நியூ மெம்பரை கொண்டு வரோன்னா அப்போ தான் யூ வில் ஸ்பீக். ரியலைஸ் பண்ணாலும் ஸ்பீக் பண்ணணும், இல்லை பேச முடியாது. ஓகே, சரி. நம்ம வந்துட்டு எப்பவுமே நம்மளோட லைஃப்ல வந்துட்டு இப்போ டிஸ்ட்ரெஸ் வருதுன்னா அது வந்துட்டு என்ன சொல்றது, அது வந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு பக்தியில இருக்கும். பிகாஸ் நம்ம டிஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஹாயா இருந்தோம்னா ப்ரைட்லேயே நம்ம மிதந்துட்டு போயிடுவோம். கிருஷ்ணா வந்துட்டு ஏன் இந்த டிஸ்ட்ரெஸ் வச்சிருக்காங்கன்னா அது நமக்கு நல்லது. கிருஷ்ணா நெவர் கமிட்ஸ் மிஸ்டேக். நம்ம கிருஷ்ணா பற்றி இப்படி கேட்கக்கூடாது. கிருஷ்ணா ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அளவே கூடாது. தவறான ஒரு கண்ணோட்டம் அது. எவ்வளோ துன்பம் வந்தாலுமே அதை பாசிட்டிவாக பார்க்குறது தான் பக்தன். ஓகே, இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி கிருஷ்ண கொடுத்துரும். உலகமே இடிஞ்சு இருந்தால் கூட அசைய மாட்டான் பக்தன். அதுதான் பக்தனுடைய குவாலிஃபிகேஷன். அப்போ அந்த தலைமைக்கு நம்ம வரலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் ஹரே கிருஷ்ண மதத்தை கரெக்டாக சாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம மேலே தான் குற்றத்தை கண்டுபிடிப்பே தவிர கிருஷ்ணன் மேலே கூடாது. குற்றத்தை எந்த ஒரு தருணத்துலையும் போடவே கூடாது. ஓகே, எல்லாம் அவனுக்கு பாயிண்ட் இருக்கான். ஈசாயிச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. துவாரகை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆட்சி புரிந்த பூமியினுடைய புகழ் வந்து சொர்க்கலோகத்தை விட அதிகமாக இருக்கு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கீழான இனங்களாக இருந்தாலும் பக்தி தொண்டு சரியான வழியில கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு முக்தி கொடுக்கிறாரு பகவான். வெரி நைஸ். முக்தினா இந்த முக்தி கிடையாது பகவான், அந்த முக்தி கிடையாது, முக்தி கிடையாது, வைஷ்ணவ தொண்டு. ஓகே, அதான் அந்த ஸ்லோகம். ஹிராட்டா ஹூனா ஆந்திர முனிந்த புல்கஷா ஆபிர சும்ப யமன கசாதயா ஏன்னே சா பாபை தபாஸ்ரீயாஸ்ரீஹோ சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணுவே நமஹ. சிவதேவ சுவாமி போல்ந்து பாடுறாரு. ஹிராட்டா ஹூனா ஆந்திரா முனிந்த புல்கஷா, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ கீழே இருந்தாலும் சரி, பக்தருடைய சவகாசத்தில் வந்துட்டாங்கன்னா, தூய பக்தருடைய சவகாசத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ணுற பாயிண்ட்ஸை இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். नश्यते भगवान की जय, शिल प्रभुपाद की जय। वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। शिल प्रभुपाद की जय। गौर प्रेमानंद। हरे कृष्णा माता जी, हरे कृष्णा प्रभु, हरे कृष्णा, प्रणाम।